ஓம் நமோ பகவத் வாசுதேவாய நமக. திருப்பதிக்கு வரவங்க அதிகமாக கேட்குற கேள்வி சீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, பூதேவி காம்ப்ளெக்ஸு, விஷ்ணு நிவாசம் இந்த 3 இடங்கள்ல எந்த இடங்களுக்கு போனால் டிக்கெட் சீக்கிரம் கிடைக்குன்னு கேட்குறாங்க. பேசிக்காக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ட்ரெயினில் வரவங்க விஷ்ணு நிவாசத்துக்கும், பஸ் மூலமாக வரவங்க ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸுக்கும் போவாங்க. அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டுன்றது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால காரில் வரவங்க இல்லை அதுக்கு போகிறவங்க ஆட்டோ பிடிச்சி தான் அவ்வளோ தூரம் போகணும். அங்கே போகக்கூடிய கூட்டம் கம்மி. எனவே கூட்டம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் தான் நீங்கள் போகணும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் இடம் வசதியாகவும் இருக்குது, விசாலமாகவும் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், யார் டிக்கெட் வாங்குறாங்களோ கண்டிப்பாக ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் கையில் வச்சுருக்கணும். அந்த நபர் தான் அந்த க்யூவில் நிற்கணும். இதை முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் 12 மணிக்குள்ளே 9 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எவ்ரிடே. நைட்டு 12 மணிக்குள்ளே டிக்கெட் கிடைச்சதுன்னா உறுதியாக மறுநாள் மதியானம் ஸ்லாட்டில் நீங்கள் பார்த்துடலாம். அப்படி 12 மணிக்கு தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு மறுநாள் சாமியை பார்க்கறது கஷ்டம். மறுநாள் தான் கிடைக்கும். இல்லை எனக்கு மறுநாள் காலையிலே மறுநாளே நான் பார்த்து சாமியை பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ஸ்ரீவாரிமேட்டுக்கு தான் போகணும். ஸ்ரீவாரிமேட்டில் நீங்கள் நடபாதையில் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அன்றைக்கே மதியானம் 12 to 9 மணிக்குள்ளே நீங்கள் சாமியை கும்பிட்டுலாம். முக்கியமான விஷயம், அங்கே 1240 ஸ்டெப்பில் ஒரு என்ட்ரி போடணும். அந்த என்ட்ரி போட்டால் தான் உங்களுக்கு தரிசன க்யூவில் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை பக்தர்கள் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓம் நமோ வெங்கடேசாய.